வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல மே 10லிருந்து 15ஆம் தேதிக்குள்ள 3000 ரூபாய் டெபாசிட் ஆக போகுதா? கண்டிப்பா இந்த நியூஸ் உங்கள ரீச் ஆகியிருக்கும். ஆனா இந்த அமௌண்ட் கரெக்ட்டா யாருக்கு எப்படி வருதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம் இல்லையா? வாங்க, எந்த குழப்பமும் இல்லாம இத பத்தி நாம தெளிவா பேசிடலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த 3000 ரூபாய் டெபாசிட், விரிவாக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான கல்வி திட்டங்கள், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போற அப்டேட்ஸ், இதெல்லாம் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல இந்த மே மாசத்துக்கான 3000 ரூபாய் டெபாசிட் பத்தி பார்க்கலாம். பொதுவா மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இது என்ன புதுசா ஒரு 3000 ரூபாய் ஸ்கீமா அப்படின்னு தான். ஆனா அது அப்படி கிடையாது. இந்த அமௌண்ட் எக்ஸாக்டா எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் உங்க குடும்பத்துக்கு இந்த திட்டத்தோட முழு பலனும் கிடைக்குதான்னு நீங்க செக் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். போன தடவை உங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் வந்திருக்கும், சரியா? அது ஆக்சுவலா பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் வரையிலான அரியர்ஸ் 3000 ரூபாய். அதோட ஒரு சம்மர் போனஸ் 2000 ரூபாய் சேர்ந்த ஒரு பேக்கேஜ். இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதால கவர்மெண்ட் மறுபடியும் பழையபடி மாதாந்திர பேமெண்ட் முறைக்கே வந்துட்டாங்க. அதனாலதான் மே 10லிருந்து 15க்குள்ள இந்த ரெகுலர் பேமெண்ட் வரப்போகுது. இப்போ இந்த 3000 ரூபாய் எப்படி பெரியதுன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. இது 3 தனித்தனி 1000 ரூபாய் ஸ்கீம் சேர்ந்த ஒரு காம்போ. தகுதியான ஒரு குடும்பத்துக்கு மகளிர் உரிமை தொகையா ஒரு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தின் கீழ் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய், அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு 1000 ரூபாய். இந்த 3 சேர்ந்துதான் 3000 ரூபாயா உங்க கைக்கு வருது. செம்ம லாஜிக்ல. அடுத்து விரிவாக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல ஒரு சூப்பரான அப்டேட் என்ன தெரியுமா? இந்த மாசத்துல இருந்து புதிதா 4 லட்சம் பயனாளிகள் இந்த ஸ்கீம்ல ஆட் ஆகிருக்காங்க. ஆமாங்க, 4 லட்சம் பெண்கள் புதுசா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வாங்க போறாங்க. இந்த 4 லட்சம் பேர் யாருன்னு நீங்க யோசிக்கலாம். முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்க, முன்னாள் அரசு ஊழியர்கள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள், புது ரேஷன் கார்டு வாங்கினவங்க, அது மட்டும் இல்லாம அப்பீல் பண்ணி சக்சஸ் ஆனவங்க, இப்படி பலரையும் இதுல சேர்த்திருக்காங்க. உங்ககிட்ட என்பிஹெச், பிஹெச் இல்ல ஏஏஒய், இதுல எந்த ரேஷன் கார்டு இருந்தாலும் சரி, தகுதிக்கான வட்டம் இப்போ கணிசமா விரிவடைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ மாணவர்களுக்கான கல்வி திட்டங்கள் பத்தி பாப்போம். இந்த 3000 ரூபாயில மீதி இருக்கிற 2 பங்கு முழுசாவே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட உயர்கல்வியை சப்போர்ட் பண்றதுக்கானதுதான். மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா மாசம் 1000 ரூபாய் டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்லயே வந்துரும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். அப்புறம் இப்போ அண்டர் கிராஜுவேட் டிகிரில இருக்கணும். அவ்வளோதான். அடுத்து ரொம்ப முக்கியமான போகுது. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? நீங்க தகுதியானவங்கன்னு தெரிஞ்சும் இன்னும் பணம் வரலைனா என்ன பண்றது? டென்ஷன் வேணாம். மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள். உங்க ஏரியா விஏஓ ஆஃபீஸ், சேவை மையம் இல்லைனா தாலுகா ஆஃபீஸ்க்கு நேரா போங்க. குறிப்பா தாலுகா ஆஃபீஸ் போறது ரொம்ப பெஸ்ட். அங்க போய் மகளிர் திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கேட்டு வாங்கி தேவையான ஆவணங்களோட சப்மிட் பண்ணிருங்க. அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, யூஸ்ல இருக்கிற மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, அப்புறம் தேவைப்பட்டா வருமானச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், இதெல்லாம் முன்கூட்டியே ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டா அங்க போய் அலைய வேண்டியதே இருக்காது. சரியா? ஆனா ஸ்டூடெண்ட் ஸ்கீம்க்கு அப்ளை பண்ற மெத்தட் கம்ப்ளீட்டா வேற. நீங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போய் அலையவே தேவையில்ல. நீங்க படிக்கிற காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லயே போய் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கான ப்ரூஃப், மார்க் ஷீட்ஸ், அப்புறம் ஐடி ப்ரூஃப், இது எல்லாத்தையும் கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்னு எந்த வருஷம் படிச்சாலும் காலேஜ்லயே நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் இதுதான். 10th 12th மார்க் ஷீட்ஸ், 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கான ப்ரூஃப், பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் உங்க மொபைல் நம்பர். இதை உங்க காலேஜ்ல கொடுத்துட்டா போதும். எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க அக்கவுண்ட்டுக்கு 1000 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். கடைசி பகுதிக்கு வந்துட்டும். எதிர்கால கொடுப்பனவுகள் மற்றும் அப்டேட்ஸ். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச நிலையில இந்த ஸ்கீம்ஸ்லாம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த நலத்திட்டங்கள் நீண்டகால அடிப்படையில தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நியூட்ரலா சொன்னோம்னா, திமுக, அதிமுக இல்ல தவேகா இப்படி எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் சரி, இந்த உரிமை தொகையும் உதவித்தொகையும் கண்டிப்பா மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்னு பல தரப்புகள் இருந்தும் வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. சோ நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன்.
ஃபியூச்சர்ல இந்த மாதாந்திர தொகை நிரந்தரமா 2000 ரூபாயா மாறுமா. பல்வேறு அரசியல் கட்சிகளோட வாக்குறுதிகளை பார்க்கும்போது எதிர்காலத்துல இந்த அடிப்படை தொகை டபுள் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அதனால இனி வரப்போற அப்டேட்ஸை தொடர்ந்து கவனிச்சிட்டே இருங்க. அது உங்க குடும்பத்தோட ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.